ஹாய் ஹலோ வணக்கம். அண்ட் நேற்று ஈவினிங் நடந்த ரொட்டீனோட சேர்த்து நான் வந்துட்டு உங்களுக்கு கதாநாயகன் அப்படிங்கிற புக்கை வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதை வந்து எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோண்டா ஃபைன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட தமிழ் வெர்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கதாநாயகன் அப்படிங்கிறது இவங்க எந்த படத்தோட ஹீரோஸ் பற்றியும் மென்ஷன் பண்ணலை. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் அவனோட ஸ்டோரியில் அவன்தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதோட இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீ இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஒரு பெரிய மேப்போட தான் பிறந்திருப்ப. அந்த மேப் வந்து நீ லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ரூட்டை அழகாக போட்டு உனக்காக கொடுத்துருக்கும். அதை அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே நீ பிறக்கும் போதே உன் கூடவே சேர்ந்து உனக்கு கிடைச்சிருக்கும். அதை சரியான வழியில் பயன்படுத்தின அப்படின்னா நீ தான் இந்த லைஃப்பில் உன்னோட ஸ்டோரியில் பெரிய ஹீரோவாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த நிமிஷம், இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் பற்றி விட்டுட்டு இந்த நிமிஷம் நீ உயிரோட இருக்கியா, இருந்த அப்படின்னா ஸோ நீ எலிஜிபிள். அதாவது உன்னோட ஸ்டோரியில் நீ ஹீரோவான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நீ எலிஜிபிளாக இருக்க அப்படின்னு தான் இந்த ஸ்டோரி இந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 பேர் அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு லைஃப் டைம் ஸ்டோரியும் வந்து இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 12 பேர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த புக்கு. ஸோ நீ டெய்லி ஒரு ஷார்ட்ஸில் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.